இப்போ நம்ம சாப்பிட ஹோட்டல் லக்ஷ்மி ஹோட்டல் கிடைச்சிருக்கோம். இப்போ நம்ம சிம்ஸ் பூங்கா வந்திருக்கோம். சிம்ஸ் பூங்கானா ஜியோ சிம்மா ஏர்டெல் சிம்மா? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிச்சன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்க? இந்த ஜோக்கிக்கு நம்ம கிளம்பிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீ செய்கிற இடத்துக்கு டீயலை தெரியாடா ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற கத்துல என்ன கோட்டு? பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், டால்ஃபினஸ் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பாதை ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஸ்டாக் வந்திருக்கோம். உள்ளே போகிறதுக்கு வந்து அடல்ட்ஸுக்கு வந்து 30, சில்ட்ரன்ஸுக்கு 10, ஸ்டில் கேமரா 30. நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம். அதாவது ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு காட்டில் மேட்டில் நடக்க வச்சு எவ்வளோ தூரம்டா போகணும்? இன்னும் 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் பையாவா? சௌமியான வரைஞ்செல்லாம் வச்சுருக்காங்க. வயசான பாட்டிங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தால் எதாவது பிரச்சனை. வந்துட்டோமா? அவசரம் போகிறேன். நினைக்கிறேன். ஓகே, வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் போகணுமா? இது வியூ பாயிண்ட் இல்லையா? இது வியூ பாயிண்ட். அப்போ எதுக்கு கம்பி கட்டி வச்சுருக்கேன்? மேல் நோக்கி போக வேண்டியது இருக்கு. 30 ரூபா டிக்கெட். மனுஷன்னா மூச்சு வாங்கும், உடம்பு வலிக்கும், கால் வலிக்கும், எல்லாம் செய்ய தான் செய்யும். அதெல்லாம் இருந்தால் தான் மனுஷன். போய் பேசணும். இன்னைக்கு வந்து பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் தெரியுறாங்க. மனிதர்களுக்கிடையே அந்த சார் என்பது புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? குட் ட்ரெக்கிங் யா நைஸ் ஒர்க் அவுட். மூஞ்சி பார்க்க முடியாதுல்ல, அதனால தான் பின்னாடி. இன்னைக்கு இத்தனை கிலோமீட்டர் வந்தாச்சா? இதுதான் வியூ பாயிண்டா? வந்து லைம்ஸ் ராக் வியூ பாயிண்ட். அநேகமாக நம்ம அங்கே பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கணும்னு நினைக்கிறேன்டா. ஆமாண்டா, இது ரிட்டர்ன் போகிற வழி. ஆமாம், ஏதாவது அங்க ஒண்ணுமே இல்லை, நாங்க எல்லாரும் லூசு தான். சரி, இன்னொரு டைம் போவோம். இதுதான் வியூ பாயிண்ட். என்ன ராக் இருக்குன்னாங்க, ராக்கா காணோம். மழையா இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்த வழி. மலை மேகம் தானே இது? இது பாறையிலே படி செதுக்கி வச்சிருக்காங்க. உனக்கு தான். வாவ், சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? இதுவும் தெருக்குது. அது
நீங்கள் போகிறீங்க நான் பிடிக்கேன். இல்லை பரவாயில்ல. யாரு இவன் ஹேமந்தை தூக்கிட்டு போறானே. தெரியுது பின்னாடி அது தெரியல. இப்ப தெரியுது. டீ குடிச்சிட்டு போவோம். ஓகே பத்தி சாப்பிட்டு வாங்கினது அவனுக்குடா. நடுப்பகுதி மட்டும்தான் அவனுக்கு. என்னென்னவோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? என்னென்னவோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை. எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்னி வித்தாலும் கூட குன்னூர் சுற்றி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு காஸ்ட்லி விலைவாசி. அடுத்தது சௌமியா டீ ஸ்டால், சௌமியா என்டர்பிரைசஸ். நாலு வாழைக்காய், 3 மிளகா பஜ்ஜி. எனக்கு ஒண்ணுமே வரலடா. நீ வரணும். ஏதாச்சும் ஒண்ணு வாங்குங்கடா. என்ன வேணும்? ஏதோ ஒண்ணு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக டிராஃபிக்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ குதிரை டிராஃபிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. இப்போ நம்ம டால்ஃபின் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். மிதிச்சிட போகுதுடா. அவ்வளோதான் கொன்றுவா. மானங்கிட்ட பையல, மானங்கிட்ட பையல, உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையல, செத்த பையல. நம்ம இப்படி போயிடலாம். இப்படி வா, இந்த சைடு வாடா. கால் ஒரு கிக்கு தான். காத்திருந்து போறேன் வெளியே. வாங்க அப்படியே நம்மளும் போயிடலாம். போய் நம்ம 30 ரூபா கொடுத்து பார்த்தாலும் இதை தான் பார்க்க போகிறோம். அது நம்ம இங்கேருந்தே பார்த்துட்டு போயிடலாம். ஓகே இப்போ நம்ம ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். திருப்பதி மலைக்கு போறோம். வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு நாங்கள் ஊரில் பார்த்துக்கிறோம். எவ்வளோ தர? எங்க வீட்டுல போயிட்டு போனாலும் அவங்க போனாலும் நாங்க வந்து நான் பைக் வாங்கி நான் கிளம்புறேன். பாய்.